கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய இறைவார்த்தையானது லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரம் 37வது வசனம். எல்லாருக்கும் நமக்கு நன்கு தெரிந்து புரிந்த நல்ல ஃபெமிலியராக இருக்கக்கூடிய வசனம் தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இது யார் சொல்றது? தேவதூதன் யாரிடம் சொல்றாரு? மரியாளிடம் சொல்லுகிறார். பார்த்தீங்களா, ஒரு கன்னி பெண், கன்னியாஸ்திரி ஆகிய அன்பான மரியாளிடம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இவங்க வர்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ இயேசு கிறிஸ்துவாகிய இந்த உலக இரட்சகரை, ஆட்டுக்குட்டியானவரை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை, இந்த உலகத்திற்காக மரித்து பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியை நீ உன் வயிற்றில் தரித்து நீ இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்துவை கொடுக்க போகிறாய், உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு பரிசுத்த பிறப்பு இயேசு கிறிஸ்து பிறந்தது பாருங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், நீ பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியாகப்படுவாய், அப்போ உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது என்று சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ இதையெல்லாம் சொல்லும்போது அவளுக்கு உடனே ஒரு நம்பிக்கை பிறக்குது. எவ்வளோ வயசானவங்க, உன்னுடைய உறவினர் எலிசபெத், அவங்க பாருங்க மலடின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, ஊர் உலகமே சொல்லிச்சு. அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு வயது முதிர்ந்த காலத்தில் அவங்களுக்கு இப்போ 6வது மாதம், 6 மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாசிபிளே கிடையாது, இம்பாசிபிள் அங்கே பாசிபிள் ஆகுது. பார்த்தீங்களா, ஆண்டவரால் முடியாது எதுவுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள், எவ்ரி திங் இஸ் பாசிபிள். ஆகவே நம்ம வாழ்க்கையிலும் கூட இதெல்லாம் நடக்காதுங்க, அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையில், அவ்வளோதான் எனக்கு படிப்பு ஏறாது, அவ்வளோதான் இனியா எனக்கு வேலை கிடைக்க போகுது, இனியா எங்கள் வீட்டில் ஒரு சுபீட்சம் வரப்போகுது, இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இனிமேலும் நான் ஒரு வீடு வாசல் கட்ட போகிறேன், ஒரு நிலம் வாங்க போகிறேன், இனிமேல் எங்கள் குடும்பத்தில் என்ன ஒரு நல்ல காரியங்கள் நடக்க போகுது, எல்லாமே முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஆதரிப்பார் ஒருவரும் இல்லை, தேற்றுகிறவர் ஒருவரும் இல்லை, ஆற்றுகிறவர் ஒருவரும் இல்லை, உதவி செய்கிறவங்க ஒருவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? சகோதரனே சகோதரியே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பார்த்தீங்களா, எவ்வளோ அழகான வசனம். அப்போது கூடாதது ஒன்றுமே இல்லை. அழகா ஃபாதர் பெர்க்மன் ஐயா அழகாக பாடியிருக்கிறாரு, கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, எல்லாம் கூடும், எல்லாம் ஆகும் அவரால். அப்போது ஆண்டவர் பாருங்க, எல்லாவற்றையும் நமக்கு கூடி வர செய்கிற தெய்வமாக இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாளை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், பிரயாணமாகட்டும், இதெல்லாம் வாய்க்குமா? எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டேன், 7 தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டேன் அவங்கள, ஒவ்வொரு தடவையும் நான் ஃபெயிலியராக தான் வர்றேன், திருப்பி இந்த காரியம் எனக்கு சக்ஸஸாகவே முடியல, இந்த தடவை மட்டும் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு விரக்தியோடு போகிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு நாள் ராபர்ட் புரூஸ் இப்படி தான் செஞ்சு போரில் தோல்வி அடைந்த போது 6 தடவை ஒரு தோல்வி அடைஞ்சிட்டார். 7வது தடவை அந்த சிலந்தி கீழே விழுந்துட்டு திரும்பவும் போய் அந்த கூட்டை கட்டுது. அப்போ கடைசியாக அது நல்லா கூட்டை கட்டி முடிச்சிருச்சு, கடைசி முறை. உடனே அதை பார்த்ததுனையும் அந்த இடத்துல கடவுளை அவருக்கு ஒரு பாடத்தை சொல்கிறார். இது மாதிரி ஒரு எலும்பு இல்லாத ஒரு நல்ல 5 அறிவு உள்ள ஒரு பிராணியே விடாமுயற்சியோடு எப்படி செய்யுது, எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எழும்பி போய் அது சக்ஸஸ்ஃபுல்லாக அது ஒரு கூட்டை கட்டுச்சே, அது மாதிரி நீயே இந்த குகையில் படுத்திருக்கிற, இன்னொரு தடவை போரிடு, உன் பலத்தோட போ, கண்டிப்பாக வெற்றி உண்டுணும். அதே மாதிரி அந்த இடத்துல போய் வெற்றி பெறாரு. அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட டோன்ட் கிவ் அப் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய இதை ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க, தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், எல்லாமே வெற்றி தான் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோடு நீங்கள் வாழும்போது நிச்சயமாக ஆண்டவர் எல்லாவற்றிலையும் வெற்றி தருவார். அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. பாருங்கள், மலடி எண்ணப்பட்டவளுக்கு குழந்தை, அதேபோல் கர்ப்பவதியானவள் ஒரு குழந்தை பெறுறாங்க, இயேசு கிறிஸ்துவை. இது எல்லாமே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதம், சூப்பர் நேச்சுரல் கிடையாது, சூப்பர் நேச்சுரல் இருக்குது. பார்த்தீங்களா, அறிவியலுக்கே ஆப்போசிட்டான ஒரு காரியம், எல்லாத்தையும் ஜெயிக்கிறார் ஆண்டவர். அதனால் அவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இல்லாததை இருக்கிறவை போல் அழைக்கிறவர்.
பார்த்தீங்களா? ஒன்றுமில்லாததிலிருந்து ஆண்டவர் உருவாக்குகிறவர். ஆனால் அப்படிப்பட்ட விதத்தில் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் எல்லாவற்றையும் கூடி வர செய்வார். எங்களை மிகவும் நேசுவல் நடத்துகிற எங்களின் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் கூட ஆண்டவரே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம்ப்பா. அதுபோல் ஆண்டவரே யாரெல்லாம் ஒரு வாழ்க்கையில் எது இப்படி நடக்காதோ, எப்படி இருக்குதோ என்று சொல்லி ஏக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எப்போ கைகூடி வரும் என்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு கைகூடி வர செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, கர்த்தருடைய கையினாலே வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே, அப்படியாக நீர் வாய்க்க செய்யுங்க. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லிக்கிறீங்களே, அப்படியாக வாய்க்க செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென்.